தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இலங்கை மனவளக்கலை அறக்கட்டளை வாழ்க வளமுடன். கொழும்பு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். யாழ்ப்பாணம் மனவளக்கலை அறக்கட்டளை வாழ்க வளமுடன். யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அதனை சார்ந்துள்ள தவ மையங்கள் வாழ்க வளமுடன். இந்த மெய்நிகர் இணைப்பிலே கலந்து கொண்டுள்ள அத்துணை அன்பு உள்ளங்களும் அவர் தம் குடும்பமும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயிலின் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த வேலை அவர்களே, இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் மையன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள். நல்ல தினத்திலே பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்கிற தலைப்பின் கீழ் உரையாற்ற அனுமதி தந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
அருட்தந்தையோட எத்தனையோ கருத்துக்களில் இந்த ஆன்மாவை பற்றியதும் உயிரை பற்றியதும் ஒரு தெளிவான சிந்தனையை தரக்கூடியது இந்த தலைப்பு. இந்த கருமைய ரகசிய விளக்க அறிவு சிந்திக்கும் வயது வந்தோர் அனைவருக்கும் மிகவும் அவசியம் என்று நான் மகரிஷி அவங்க சொல்றாங்க உணர்ந்தபடி வெளியிடுகிறேன். ஏன்னா இது உணரத்தான் முடியுமே ஒழிய நிரூபணம் செய்ய இயலாது. நமக்கும் ஏராளமான கேள்விகள் இருக்கு. நம் முன்னோர்கள் எத்தனையோ வழிகளில் நெறிப்படுத்துவதற்காக சில புனைவுகளை, சொர்க்கம் நகரம் போன்ற புனைவுகளும் அப்படி இறந்த பின் புராணத்தில் சொல்வது போல எண்ணெய் கொப்பரைகளும் சொல்லமே சினிமாவில் காமிச்சாங்க கருட போஜனம் அல்லது கிருமி போஜனம், இப்படி நமக்கு என்ன பாவம் செய்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல தண்டனைகள் வழங்கப்படும். அதே போல புண்ணியத்துக்கு தகுந்த போல் வெகுமதிகளும் வழங்கப்படும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது செல்லுபடி ஆச்சு. இப்ப சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. நெப்டியூன், புளூட்டோ, அண்டம் பேரண்டம். அப்ப நம்ம இறந்த ஒரு பாடு எங்க போவோம்? இதுதான் இந்த உயிரின் நிலையை பற்றி விளக்கத்துல மகரிஷி அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது உயிர். உயிர் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, எந்த அளவு இருக்கிறது, நிரந்தரமாக கருவில் இருக்கும் பொழுது இருக்கிற உயிரின் அளவே இருக்கிறதா, வளர்ச்சி அடைந்து 80 கிலோ வரும் வரைக்கும் அது கூடிக்கொள்கிறதா? இதுக்கெல்லாம் விஞ்ஞானத்துல விடை இல்லை. சற்றே விஞ்ஞானமும் தொட்டு பார்த்து பயோ போட்டான் உயிரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுது. சபடாமிக் பார்ட்டிகிள் வந்த பின்னாடித்தான் இது விஞ்ஞானம் ஓரளவுக்கு திரும்பி பார்க்குது. ஆனால் நம் முன்னோர்கள் இதை பற்றிய நல்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த கருமைய தொடர்ச்சி ஆன்மா என்பது வெட்ட வழியும் அதனுடைய இயக்க சீர்மையும் அப்படின்னு எடுத்துக்கணும். வெளி என்பது தெய்வம், அதனுடைய இயக்க சீர்மை இறைத்துகள் விண் கூடி பஞ்சபூதங்களாகி ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் பரிணமித்து பெற்ற அனுபவங்களை தன்னில் இருப்பாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை ஆன்மா என்று சொல்லலாம். அது பேரான்மா. எல்லைக்கட்டு இயக்கத்திற்குள் சுற்றோட்டமாக அமைந்த உயிர் விண் என்பது கருமையத்தை அமைத்துக் கொண்டு ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்லலாம், சுழல் மையத்தில். ஏனென்றால் நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகள் எண்ணிக்கை ஒரு நகைக்கண்ல 1 கோடி உயிர் அணுக்கள் அடுக்கிக் கொள்ளலாம். அவ்வளவு மிகச்சிறியது. இதை திருமூலர் பாடர் மேவிய சீவன் வடிவது சொல்லிடு. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பசுவோட உடல் ரோமத்தை அதனுடைய கனத்தை நீளமாக வைத்து 1 லட்சம் கூறிட்டால் அது அனுமானிக்குதான் முடியும் ஒழிய அப்படி அனுமானம் பண்றதுதான் உயிரின் அளவு. உயிருக்கு கீழான பார்ட்டிகள் இருக்கு, அதுக்கு பேர் இறைத்துகள். இறைத்துகள் கூடி விண் கூடி பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களின் இணக்கமான சேர்க்கை உயிர் அனுபவங்களை பெற்றது உள்ளே சுழல் மையத்தில் இருப்பாக்கி கொண்டே வருகிறது.
வெளியில போய் தொடர்பு கொண்டு இது புலன்களை அமைத்துக் கொண்ட பொழுது 5 புலன்கள் ஞானேந்திரிய கருவிகள். அதே ஒரு உடல் இயக்கத்திற்கும் உணவை பெறுவதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் கர்மேந்திரிய கருவிகள். இது ஒரு நீண்ட நெடிய தொடர். நாம் முன்னோடி இருந்திருக்கமான இல்லைன்னு சொல்லிடுவோம். கருத்தொடர்ச்சி என்றால் எதனுடைய தொடர்ச்சி? நம்முடைய தொடர்ச்சி எதிலிருந்து துவங்குகிறது? பிரளய காலங்கள், பஞ்சபூதங்களின் உருவாக்கம், உயிர் தொடர்ந்த பொழுது, அதுக்கு முன்னாடி இருந்தும் உயிர்ங்க பொழுது தனிப்பதிவாக மாறுகிறது. ஒரு செல் உயிரிலிருந்து இன்ன வரைக்கும் பெற்ற அனுபவங்களை தக்க வைத்து சந்ததிகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம எத்தனை தடவை செத்து போயிருக்கோம், எத்தனை தடவை பிறந்திருக்கிறோம். ஏன்னா இது தொடர். பரிணாமம் என்பதை விஞ்ஞானமும் ஒத்துக்கிட்டது, மெய்ஞானமும் ஒத்துக்கிட்டு. தசாவதாரம், பிரபஞ்ச தோற்றம், உயிரினங்களின் தோற்றம், அருகம்புல் ஓர் அறிவிலிருந்து 5 அறிவு உருமொய்தல், 6வது அறிவு பெற்ற காந்தம் முருகனாக 6வது அறிவு. இது ஒரு நெடிய தொடர். இது எங்க விடுபட்டு போச்சு? அப்ப எது தொடருது? இந்த பரிணாமத்தை, எவல்யூஷனை எது தொடர்கிறது? ஒரு ரிலே ரேஸ். அப்ப அந்த தொடருக்கு மகரிஷி விளக்குற விளக்கம் கருமையம். இந்த உயிர் சுற்றோட்டமாக எங்கு அமைகிறதோ அங்கே உணர்வினை பெறுகிறது, இன்பத்துன்ப உணர்வினை பெறுகிறது. இந்த இன்பத்துன்ப உணர்வினை பெற்ற விதமும் எப்படி ஏற்பட்டதோ அந்த செயல்களின் பதிவுகளையும் அதனுடைய சுற்றோட்டத்தின் மையம் வரைக்கும் பதிவு செஞ்சுக்குது. புறத்தே ஒண்ணு, அதுக்கு பேர் புறமனம். உயிரின் படர்க்கு நிலை காந்தமாக வெளியேறி தொடர்பு கொள்ளும் பொருள் நபருக்கு ஏற்றவாறு அனுபவங்களை பெற்றது புறமனம். இதை சுருக்கி இருப்பாக்கி மூளைக்கு வரைக்கும் வரும் பொழுது நடுமனம், மேலும் சுருக்கி ஆழ்மனத்துல கொண்டு போய் வச்சது. பொருளும் இணைந்த பொழுது நமக்கு தெரியும் அது பிசிக்கல் ரியாக்ஷன். மாற்ற முடியாத, பிரிக்க முடியாத அளவு வந்து அது கெமிக்கல் ரியாக்ஷன். இன்னும் போய் சுருக்கி நீரும் உப்பும் கரைந்தால் தனித்தனியா இருக்காது. நீருக்குள்ள உப்பு எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரு சின்ன கல்லு போட்டு கலக்கி விட்டோம், உப்பு கல்லு எங்க இருக்குன்னு தெரியாது. அதுபோல அத்தனையும் சுருக்கி 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 கோடிக்கணக்கான தலைமுறை பதிவுகளையும் சுருக்கி வைத்திருக்கிற இடத்திற்கு பெயர் கருமையம். எங்கெல்லாம் உயிர் சுற்றோட்டமாக அமைகிறதோ அவ்விடத்தில் எல்லாம் இந்த அனுபவ பதிவுகள் ஏற்கனவே இருக்கிறது. இதை வெளி இயக்கங்களை கொண்டு தூண்டி வெளியேறினால் அதற்கு பேர் எண்ணம். மலர்த்தினால் சொல் செயல். இது ஒரு தொடர் இயக்கம். அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது உடலை வைத்து கணித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆன்மாவுக்கு தொடர் என்பது எங்கே இருக்கிறதோ அதனுடைய வினைகளை புரியும். இது நமக்கு உணர்ந்துவதற்காக மகரிஷி சொல்றாங்க. அப்ப உயிரின் அளவு என்ன? 12 ஆங்ஸ்ட்ராம் சயின்ஸ்ல சொன்னோம்னா, அல்லது சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ல போட்டான், போசான், இயான், அது வரைக்கும் விஞ்ஞானம் தொற்றுருக்கு. வேதாத்திரியம் சொல்வது வெளியில் இருந்தால் அதற்பின், சுற்றோட்டத்திற்குள் இருந்தால் அதற்கு பேர் உயிர். அப்ப தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கின வரைக்கும் 6வது அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் இந்த விண் என்பது சுற்றோட்டமாக அமையும் பொழுது உயிர் எனப்படுகிறது. எவ்வளவு வேகம் இருக்கும்? ஒவ்வொரு விண்ணின் வேகம் எது? புரோட்டான் எலக்ட்ரானே 3 லட்சம் வேகம். அதை விட வேகம் அதிகரித்தது இந்த விண்கள். இந்த வேகம் மிகுந்த விண்ணை உடலுக்குள் இருத்தி வைக்கக்கூடிய சில தகுதி வித்துநாதத்திற்கே உண்டு. இந்த ஒரு மான் தரையில் ஓடுவதற்கும், மணலில் ஓடுவதற்கும், சகதிக்குள் ஓடுவதற்கும்
சேற்று குழம்பு ஒரு 5 அடி ஆழம் இருக்கிற சேற்று குழம்புக்குள் ஓடுவதற்கும் சேற்று குழம்புக்குள் வந்த பொழுது மான் சிக்கிக் கொள்ளும். அதுபோல இந்த வித்து நாதத்திற்குள் சுற்றோட்டமாக சிக்கி சுற்றோட்டமாக ஓடும் பொழுது உயிர் எனப்படுகிறது. நிரந்தரம் அல்ல. கரு உருவான பொழுதிலிருந்து வளர்ச்சி அடைய விண் கூடிக்கொள்ளும். பருவம் அடையும் பொழுது இன்னும் கூடும். வயதாக குறைந்து கொண்டே வரும். வந்து போய்கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், மூச்சு வந்து போவது போல வந்து போகிற ஒரு இயக்கம் சுற்றோட்டத்திற்குள் நின்ற பொழுது அந்த சுற்றோட்டம் மையத்தை அமைத்துக் கொண்டு கருமையம் என்கிற அளவு பதிவு செய்து சந்ததிகளுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. இதை மறுக்கவும் முடியாது. நம் முன்னோர்கள் அப்பா அம்மா மாரி தாத்தா பாட்டி மாரி இருக்கிறான். உடல் இயக்கத்தை கவனிச்சாங்க, மன இயக்கமும் அதே போலதான். அதான் இது ஆன்மா என்னும் கருமையம். இது உயிரினாலே சுற்றோட்டத்தினாலே ஏற்படுகிறது. அப்போ வாழும் காலத்தில் உயிரை பற்றி ஏன் பேசணும்னா, இறந்த பின்னாடி நீங்க அதை சீர்திருத்தம் பண்ண முடியாது. 2 வார்த்தை சொல்றாங்க, சீர் ஒண்ணு, திருத்தம் ஒண்ணு. அப்ப எதை நோக்கிய பயணிக்கிறோம்? இந்த பரிணாமம் என்பது ஏதோ ஒன்றை நோக்கி பயணிக்கிறது, அல்லது 6வது அறிவின் முழுமையை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் 5 அறிவு புலன்கருவிகளால் ஏற்பட்ட அனுபவ பதிவில் சிக்கி அதனுடைய சீர்மையை எய்த முடியாமல் தடுமாறுகிறது. இதுவே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அடுத்த தலைமுறைகளுக்கும் இது கடத்தப்படுகிறது கருமையத்தின் வாயிலாக. அப்ப இது என்னன்னா, வாழும் காலம் நமக்கு கிடைத்த ஒரு மிக சிறப்பு. அதை விட்டுட்டா நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம முன்னோர்கள் கொடுத்த வினைப்பதிவு, அப்பதான் நமக்கு பிறப்புக்கு முன் உயிரின் நிலை நாம் பெற்றோராக இருந்தோம். அப்ப இறந்த பிற்பாடு உடலை விட்டு வெளியேற பின்னாடி, அது அதற்கு முன்னாடினா நம் பிள்ளைகளே அடுத்த பிறவி. முன்பிறவி என்பது நம் பெற்றோர்கள், பின்பிறவி என்பது நம் குழந்தைகள். ஆனா முற்காலத்தில் சொன்ன போன பிறவியில கழுதையா பிறந்த, குதிரையா பிறந்த, நாயா பிறந்த நம்பாதீங்க. நம்ம இந்த வடிவு எடுத்து 50 லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அதற்கான பதிவுகள் உடலில் இருக்கிறது. நாய் போல் கடிப்பது, பாம்பு போல் சீறுவது, தேல் போல் கொட்டுவது எல்லாமே இருக்கு நமக்குள்ள. அந்த பதிவு இப்ப வச்சிருக்கிறது சரியா இருக்கா இல்லையா? எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த பயணத்தின் நோக்கத்தை ஒட்டி வாழ்க்கை அமைந்து விட்டால் சிறப்பாக இருக்கும். இல்லை எனில் இந்த உடலை விட்ட பின்னாடியும் சந்ததிகளுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ளும். ஒரு கவியில மகிழ்ச்சி சொல்றாங்க, பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால், பெற்றோர்கள் தன் உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடராம். ஏற்கனவே கருத்தொடர்ல இருக்கு. நம்ம சஞ்சித கர்மம்னு சொல்றது, அவர்கள் கொடுத்த வினைப்பதிவு நம்ம உடல்ல இருக்கு. வாழும் காலத்து வரலாம் அவங்க கூடவே இருந்தோம். அப்பயும் கருமையங்கள் இணைந்தே இருக்கிறது. அவருடைய அனுபவ பதிவுகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இறந்த பின்னும் அக்கருத்தொடர் பிள்ளைகளோடு இணைந்துவிடும். இயற்கை நீதி இது இயல்புங்கிறார். கருமையத்தோட இணைஞ்சிரும். யாரு பிள்ளைங்களுடைய கருமையத்தோட இணைஞ்சிரும். ஆனா பெண்ணாங்கிறதுலாம் இல்லை, யாரு ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட இணைஞ்சிரும். இது இயற்கை நீதிங்கிறார். பெற்றோர்கள் தவமாற்றி அறமும் செய்தால், இப்ப அவங்க நம்ம பெற்றோர் போயிட்டாங்க, நாம பெற்றோரா இருக்கோம். தவமாற்றி அறமும் செய்தால், தவத்தின் வடிவு அறச்செயல் தான். தவம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். எங்க வரான்னு பாருங்க. நம்மளுடைய இந்த வழிச்செயல் பதிவு ஓக்கம் என்பது வழி வழியாக நம் சந்ததிகளுக்கு நல்லது செஞ்சா நல்லதும் பதிவாகுது, தீயது செஞ்சா தீயதும் பதிவாகுது. 2 வினைப்பதிவும் இருக்கு. இப்ப மேலடுக்கு பதிவாக என்ன பதிவு நம் சந்ததியில கொடுக்கிறோம்? முன்வினை பயனும் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தே தீரும். ஆனால் நம்மளுடைய பிராரப்தம் என்பது நம் பிள்ளைகளுக்கு சஞ்சிதம். நம்மளுடைய பதிவும் கூட்டி கொடுக்கிறோம்.
இது மேலடுக்கு பதிவு. பிராரப்தம் என்பது மேலடுக்கு பதிவு, சஞ்சிதம் என்பது கீழடுக்கு. இப்ப நம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இந்த பிராரப்தின் வழியாக சஞ்சிதத்து கர்மத்தை கொடுக்கும் பொழுது நல்லடுக்கு கொடுக்கிறோமா தீயடுக்கு கொடுக்கிறோம்? என்னத்தை தீயதா எண்ணிட்டா போதுங்க, அது குலக்கொடியை தூய்மையாக்கும். இந்த இடத்துல நான் மகரிஷியோட குலக்கொடியை தூய்மையாக இல்ல வன்மையாக தண்டிக்கும். நீங்க சரியா இல்லைன்னா நான் கெட்டதே செய்ய வேணாம், எண்ணத்தால் எண்ணலும் தீதே. அப்ப இந்த குலக்கொடி அது என்ன பண்ணும்? கெடுக்கவும் செய்யும், தூய்மையாக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். பிள்ளைகளும் பெற்றோரும் வினைத்தொடராம். நான் செய்த வினைத்தொடர் தான் பேரிணைப்பில் எப்பொழுதும் ஒன்றே ஆவார். எப்ப பேரிணைப்புங்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? ஒரு செல்லுல ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் ஒன்றேதான், பேரிணைப்பில் ஒன்றேதான் இருக்கிறோம், ஒன்றே ஆவார். இந்த ரகசியம் ஏன் உணரணும்? எல்லாருக்கும் ஏன் தெரியணும்? எத்தனையோ விதத்தில் நம்ம பிறருக்கு மனதால் கூட துன்பம் செஞ்சிட்டு இருக்கோம், நேர்ல செய்யல. ஒரு மோட்டார் சைக்கிள்ல போறோம், வேகமா போறோம், இவெல்லாம் எங்கேயாவது அடிபட்டுதான் சாவான். மனம் எண்ணிடுச்சு, நமக்கு அது ஒன்றும் வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல, அதுக்கு வேல்யூ இருக்கு, நீங்க கொடுத்தாச்சு, இறைவனுக்கு நீதியா கொடுத்தாச்சு. இந்த போற பையன் விழுறானா இல்லையோ, யாரோ எங்கோ செல்லுகிற ஒரு இளைஞன் இந்த விபத்திற்கு உள்ளாக்கப்படுவான். அதுல உங்களை போல 100 பேர் செஞ்சிருக்கலாம், 50 பேர் செஞ்சிருக்கலாம், 5 பேர் செஞ்சிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒருத்தர் நினைச்சிருக்கலாம். உங்கள் எண்ணத்திற்கு வழிவிருக்குமானால் அவருக்கு அந்த தண்டனை கிடைச்சிடும். இப்ப அனுபவிச்சுட்டார். நீங்க அளித்தது நீதியா நீதி இல்லையா? ஏன் எத்தனையோ வழி இருக்கே. இவன் பொறுப்போடு வேகம் குறைந்து போகட்டுமே, யார் பெற்ற பிள்ளையோ நல்லா இருக்கட்டும் நினைங்களே. ஏன்னா வழி தொடராக வந்த பதிவு அப்படித்தான் நினைக்க தோணுது. மாற்றி அமைத்துக் கொண்டால் நம் சந்ததிகள் நல்லா இருக்கும். உலக மாற்றம் என்பது இந்த கருமையத்தை தூய்மை செய்தல் என்பது ஒண்ணுதான். அது இல்லைன்னா என்ன ஆகும்? பிறப்பால் வந்தது கருமையை தொடர்ச்சி, சஞ்சித கர்மம் அப்படிதான் இருக்கு. ஒரு நாள் இருந்துதான் போக போறோம், இந்த உடலை விட்டு போக போறோம். ஆனாலும் இந்த கருமைய பதிவு என்பது தொடர். குழந்தைங்க இல்லைன்னாலும் அந்த வம்சாவளியில இருக்க முன்னோர்கள் இருக்கிற பங்கும் பங்காளிகள், பங்கை ஆள்பவர்கள், எது சொத்து இல்லைங்க, கருமையத்தை பங்கு ஆள்பவர்கள், அவங்களுக்கு கூட போய் சேர்ந்துக்கும். சரி, அப்படியும் இல்லை, என்ன பண்ணும்? யார் இது ஒத்த அலைநிலத்தில் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அந்த உடலோட இணைஞ்சு வேலை செய்யும். அதான் உடலை விட்ட ஒருபாடு, அந்த உயிர் உடலை விட்ட ஒருபாடு. இது 3 விதமா சொல்லலாம். உடலை எப்படி, உயிர் உடலை போட பிறப்பு மரணம் எப்படி போகுது? இயற்கை மரணம், வயசாகி போறது, இந்த உயிர் குறைஞ்சிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும் பொழுது 100% ஒரு 30% குறையும் பொழுது இந்த வித்து சக்தி குறைஞ்சு போகும். வித்து குறைந்து கொண்டே வர இந்த உயிர் பிடிமானம் இல்லாத வெளியேறும். 2வது வித்தில் தோய்ந்தாதான் உள்ளுக்கு நிற்கும். அது குறைய குறைய உயிர் வெளியேறும் வீதம் அதிகமாகிட்டே வரும். வித்தில் தோய்வதற அளவுக்கு, உயிர் தோய்வதற அளவுக்கு வித்து சக்தி இல்லைன்னா மின்குறுக்கு உண்டாக்கி வித்து களையத்தை உடைச்சிடும். இது இயற்கையாக மரணம் சொல்லலாம். வயசாய் சாகிறது அல்லது நோய் வந்து சாகிறது இயற்கை மரணம்னு எடுத்துக்கலாம். இதுல வெளியேறுகிற விண்ணின் அளவு இப்ப 20% 30% இருக்கு. அதுவும் இந்த விண்ணோட வேகம் என்பது கெட்டி பொருள், நீர், காற்று, வெப்பம், விண், இந்த 5லிருந்து பிரிக்கப்பட்ட விண் அணுக்கள் ஒரே மாதிரி வேகத்தில் இல்லை, வெவ்வேறு வேக வேறுபாடு இருக்கிறது. ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்கிற ஒரு தத்துவத்தின்படி வேகம் குறைந்த விண் அணுக்கள் மையத்தில் அடுக்கப்படும். வேகம் அதிகமாக இருப்பது விளிம்பில் இருக்கும். எனவே உடலை விட்டு வெளியே வந்தாலும் அந்த உடல்ல இருக்க கெட்டி பொருள் இருந்து விண்ணணுக்கள் மையத்தில் அடங்க
அந்த சுற்றோட்டம் வெளியில் வந்த பின்னாடும் உடல் கெட்டி பொருளோடு சேரும், நீர் நீரோடு சேரும், வெப்பம் வெப்பத்தோடு சேரும், காற்று காற்றோடு இணைஞ்சிடும். அது கூட்டு கலைந்து போகும். ஆனால் இந்த விண் என்னும் கூட்டை வெளியில் உள்ள விண், இந்த உயிர் உடலை விட்டு வெளியே போன உயிர் என்கிற வெளியில் வந்து அதுக்கு பேர் வெண் தான். வெளியில் உள்ள விண்கள் இந்த கூட்டை களைய விடாது. ஏன்னா இதை விட ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அதோட சுழல் வேகம் அதிகம். அதனால இந்த கூட்டை தக்க வச்சு, இதுவும் வேகம் குறைந்த விண்ணணுக்கள் மையத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தொகுப்புக்கு ஒரு அலை இயக்கம் உண்டு. இந்த அலை இயக்கம் எது வரைக்கும் தொடரும்? இது ஒரு மிகப்பெரிய உண்மை. ஏன்னா மகரிஷி ஒரு பாடல், இன்னொரு பாடல சொல்ல, பிள்ளைகளை பெற்றோர் இன்னொரு பாடல்ல தனியா சொல்றாங்க. இந்த பேரண்டம் முழுவதும் இந்த அடைமாற்றத்தின் தன்மையை என் உடலில் காண்கிறேன் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடல் சொல்றாங்க. நாதவிந்தின் பரிணாமமே மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தேன். நம்மளால ஒண்ணு கூட செய்ய முடியாதுங்க. உடல்ல இருக்க உறுப்புகளை இந்த கருவுற்ற அண்ட முட்டை தான் சேர்ந்து உடலை கட்டிக்குது. ஒரு உதாரணம் சொன்ன, முட்டை எடுத்து இன்குபேட்டர்ல வச்சீங்கன்னா 22 நாள்ல கோழி குஞ்சா வரும். மஞ்சள் கருவு எப்படி கோழி குஞ்சாக மாறியது? நாத விந்தின் பரிணாமமே மனித உடல் அமைப்பதனை ஊன்றி பார்த்தேன். மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து இயங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம். அடை காத்தல்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. அடைன்னா தனக்கிட்ட இருக்க சக்தின்னு அது கூட்டிடுறது. பேரண்டம் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். என் உடல்ல அதெல்லாம் பூந்து போறதை நான் கண்டேன். பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி, இது ப்ளூ பிரிண்ட்ங்கிறார் ஒரு இடத்துல. பனித்துளி போல அளவான நாதவிந்தின், இந்த இடத்துல இந்த கருமையத்தின் சுருக்கம், ஒரு முறை விந்தணு வெளியேறும் பொழுது 90 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கு. 90 மில்லியன் உயிரணுக்களும் குழந்தைகளை, ஒரு குழந்தைய 90 மில்லியன் குழந்தைகளை உருவாக்கும் தகுதி படைத்தவை. அதுல ஒண்ணுதான் நாம அந்த உடலை எடுத்திருக்கோம். அப்ப இந்த கருமையத்தினுடைய ஒரு பேக்கேஜ், ஒரு சிறிய பேக்கேஜ் இந்த வித்து நாதத்துக்குள்ளே இருக்கு. மணித்துளி போல அளவான நாதவிந்தின் பரிணாமம் பல அவயவங்களாகி, உடல் உறுப்புகளாகி, நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின். இரண்டையும் கம்பேர் பண்றார். நினைத்தவுடன் அங்கும் எங்கும் எங்கும், துரியாதீதம் போனும், வெட்ட வெளியை தாண்டி வேரியக்க மண்டலம் தாண்டி வெட்ட வெளி வரைக்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன். அப்ப இந்த கருமையம் என்பது உடலை விட்ட பிற்பாடு அதிலிருந்து வரக்கூடிய அலை இயக்கம், ஃப்ரீக்வன்சி மோடு தன் சந்ததிகளோடு தொடர்பினை ஏற்படுத்திட்டே தான் இருக்கு. இது உடலை விட்ட பிற்பாடு. திடீர் மரணம், இயற்கை மரணம் ஒரு மாதிரி, உடலை விட்டு லோ ஃப்ரீக்வன்சிக்கு வந்துருச்சு. பெற்றோர்கள் குழந்தைகளோட இணைஞ்சுக்குவாங்க. திடீர் மரணம் இந்த இடத்துல 3 விதமா, பங்கீடு, பைசாசம், ஆன்ம சமநிலை. பங்கீட்டு முறை குழந்தைங்களுக்கு சடங்குகள்ல இருக்கும். இறந்துட்டா டெட் பாடி முதல்ல குளிப்பாட்டுறோம். எதுக்கு? வித்துநாதம் வெளியேறி இருக்கா, உயிர் போகும்பொழுது வித்துநாதம் போயிடும், அதை கவனிக்கிறதுக்கு. 2வது இயற்கை மரணமா அல்லது காயப்பட்டிருக்காங்களா, குளிப்பாட்டிடுவாங்க. அடுத்தது சடலம் உடலை விட்ட பிற்பாடு அந்த உடலிருந்து வெளியேறி உடலுக்குள்ள போக பார்க்கும். ஆனா போக முடியாது. ஏன்னா வெளியில இருக்கிறவன் உடலுக்குள்ள வந்து அந்த சுற்றோட்டத்தை கெடுத்துருச்சு. அதனால சுற்றோட்டம் உடலுக்குள்ள போக முடியாது. உடலை ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப உறவினர்கள், பங்காளிகள் இது பங்கீட்டு முறையில வாங்கிக்கலாம். வயதாகி இறந்தவங்க, பிள்ளைகள், உறவினர்கள்
பங்காளிகள், மாமன் மைத்துனர்கள், இது எல்லாமே சுற்றத்தில் இருக்கும். அவங்கவுங்க பங்குக்கு வாங்கிக்கலாம். இப்ப இழப்பீடுகளை சமன் செய்வதற்கு வாய்க்கரிசி, இந்த உணவு தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன், உடை தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன், வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது தம்பதிகளாக சென்று நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் இவர்களால் நிறைவேற்ற முடியாததை நாங்கள் எங்கள் சந்ததிகள் நிறைவேற்றும். பேர பிள்ளைங்க நெய்ப்பந்தம் பிடிக்கிறது எல்லாம் சடங்கு முறைகள பங்கீடு எடுத்துக்கிட்டாங்க. ஆன்மா சமாதானம் ஆயிடுமா? ஆகுது. ஒண்ணு அப்படி ஆகலாம், இல்லது மகனோ மகளோ அந்த ஆன்மாவை தன் உடலுடன் இணைத்துக் கொள்ளலாம். 90 வயசுல அவர் இறக்குறாருன்னா மகனுக்கு 60 வயசு 65 வயசு ஆயிடும். இவரும் 40 50க்கு வந்துருவாரு. அந்த உடலை விட்டு ஒரு 20% இருக்கும். இப்படி வாங்கிக்கும் பொழுது உடலோட இணைஞ்சுக்கும். சரி, குழந்தைகள் இறந்து போச்சு, அது பெற்றோரோட இணைஞ்சிருக்கும். நிறைய பேர் குழந்தைகள் 14 வயதுக்கு உட்பட்டதா வைத்து முதிர்வதற்கு முன் உடலை விட்டிருந்தால் தாய் தகப்பனோட இணைஞ்சிருக்கு, அவங்களுக்கு காரியங்கள் செய்வதில்லை. அப்ப தாய் தகப்பனோட இணைஞ்சுக்கும். பங்கீட்டு முறை. திடீர் மரணம், இதுதான் பைசாசத்தோட ஆவிகள். ஏன் அப்படின்னா அதனுடைய ஸ்பின் ஸ்பீடு, விண்ணோட வேக வேறுபாடு, அடர்வு அதிகம். ஏஜாய் 20%ங்கும் பொழுது விண் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு 24 வயசுல திடீர் மரணம், தற்கொலைகள் அல்லது வேற ஏதாவது நினைச்சீங்கன்னா அந்த உடலில் இருந்த விண்ணின் அடர்வு நிலை செறிவு கூடுதலா இருக்கும். இன்னொரு உடல் கிடைப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அப்ப பெற்றோருக்கு முடியாது, அங்க போய் இதை அடங்க முடியாது. குழந்தைகள் இருந்தா அதுக்கு இதை விட அடர்வு அதிகம், அதுக்குள்ளேயும் போய் சேர முடியாது. அப்ப இந்த ஏஜ்ல உடல்ல உயிர் குறைஞ்சவங்க, நோயுற்றது, வித்து கழிவு அதிகமா இருக்கவங்க, பயந்தவர்கள், அந்த சூழல்ல இருக்கும் பொழுது இந்த உடலோட போய் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி உடல் எங்க இருக்கும்? பூலோக கவர்ச்சிக்கு 3 விதமா 4 விதமா சொல்றோம். பூமி கவர்ச்சி, சாலோக்கியம், சாமீபியம், சூரியகாந்த களத்துக்குள், பேரியக்க மண்டலத்தில் அது வரைக்கும் உருவத்தில் இருக்கும். ஆன்மா கூட்டு கழிவதில்லை. அப்ப எத்தனை 1000 வருஷம் லட்சம் வருஷம் ஆகுன்னு பாருங்க. இந்த உடலை விட்ட ஆன்மாக்கள் எத்தனை சுத்திட்டு இருக்கும் இந்த பேரண்டம் முழுவதும். இது அத்தனையும் நம்ம கருமையத்தோட இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒன்னே ஒண்ணு ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. 14 எந்த அலைநிலத்து வரீங்களோ அது கொடுக்கும். அல்லது விடுபட்டு போன மந்திரங்கள், அல்ல யாரோ இதை எடுத்திருக்கணும், அவங்க ஆள் போயிட்டாங்க, இனிமே மீட்டெடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கனாலும் இந்த கருமையும் ஏதோ ஒரு தலைமுறையில கொடுத்துரும். அது திடீர் மரணங்கள் தான் ஆவியாக எந்த உடலில் புகுந்திருக்கிறதோ, அது டுயல் பர்சனாலிட்டி. ஒரு கம்ப்யூட்டர்ல 2 பென்ட்ரைவ் போடுறோம், எந்த பென்ட்ரைவ் ஆக்டிவேஷன் பண்றீங்களோ அது ஆக்டிவேட் ஆயிடும். ஒரு டிரான்ஸ்டேட் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி அதை ஒரு வார்த்தையில. இந்த ஒரிஜினல் உயிரில் இருக்க கருமையத்தை சற்று நேரம் மயக்கத்திற்கு ஆட்படுத்துவது. ஏன்னா அதுக்கு லோ ஃப்ரீக்வன்சி. எப்படி தூக்கம்னு சொல்றோம், இந்த ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன் சொல்றது. உயிரின் அளவு 10ல, இயக்கத்துக்கு 10லன்னா ஒரு டிரான்ஸ்டேட். அதுக்கு வந்து தூக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு டிரான்ஸ்டேட் வரும். அப்ப இந்த உடல்ல வந்து இன்னொரு கருமையத்துடைய பதிவு மூளையில ஆக்டிவேட் ஆகும். அப்ப நான் பிறந்தது எங்க, மலையாளம் பேசுறது, தெலுங்கு பேசுது, கன்னடம் பேசுது, புது புது கத்தியல், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, விவசாயம் இருப்பான், ஆப்ரேஷன் பண்ணுவான். இந்த மாதிரி பலவிதமான இத சோல் அட்டாச்மெண்ட், ஆவிகள் ஆவிகள் இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இந்த உடலை விட்டு ஆன்மாக்களுக்கு வலியும் கிடையாது, துன்பமும் கிடையாது. நல்லா வச்சுக்கோங்க, உடலை விட்ட ஆன்மாக்களுக்கு வலி துன்ப உணர்வுகள் எதுவுமே கிடையாது, இன்ப துன்பமும் கிடையாது. ஆனா இந்த பூலோக கவர்ச்சியில இருந்தாகும் இன்னொரு உடல் கொண்டு தான் என்ன பதிவை வச்சிருக்கோ பதிவு கழிச்சாகும். அதுக்கான விதிமுறை அது. அப்ப இன்னொரு உடல் கிடைக்கிற உடல் மோசமான நோயுற்ற உடல், ஒரு தொழுநோயாளின்னு வச்சுக்கோங்க.
இந்த உடல் தான் அவருக்கு கிடைக்கும். அல்லது எந்த பயந்தவங்க, ஏற்கனவே உயிர் குறைச்சலா இருக்குங்க, வித்து கழிவுல உயிர் அதிகமா விட்டவங்க, அதெல்லாம் நல்லாவா இருப்போம். அந்த மாதிரி உடல்ல இருந்துகிட்டு எப்படி இந்த வினைப்பதிவை கழிக்கிறது? அந்த வாய்ப்பு அப்ப இல்லை, திடீர் மரணங்களால். ஆதலாலே இந்த பிரசன்ட்ல இருக்க வாழும் வாழ்க்கை மிக சிறப்பானது. இவர்களுக்கும் இவருடைய சந்ததிகளுக்கும் அல்லது இவருடைய முன்னோர்களுக்கும் நம்ம குல வழிபாட்டுல வச்சிருக்கோம். நல்ல ஆன்மாவை தேடி பிடிச்சுக்கிட்டு குல வழிபாட்டுல வச்சிருக்கோம். அப்ப இந்த குல வழிபாட்டுல நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா நம்ம கருமையத்தை தொடர்பு கொண்டால் அவை அனைத்தும் நன்மையாக இருக்கிறதா தீமையா இருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இது நம்ம கிட்டதான் கழிச்சாகணும். இப்ப உடல்ல யார் இருக்காங்களோ ஒரு 7 தலைமுறையுடைய ஆன்மான்னு எடுத்துக்குங்க. ஒரு 400 பேருடைய ஆன்மாக்கள், அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, இப்படி 1 2 2 4 4 8 8 16 16 32 இப்படி 7 தலைமுறை போட்டு பாருங்க. அத்தனை ஆன்மாக்கள் சேர்ந்து போதும் அவங்கவுங்களுக்கு 2 2 வரும். ஒரு 400 பேத்துக்கு மேல சேரும். அத்தனை கருமையமும் நம்மளை தொடர்பு கொண்டு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா தெரியல. ஆனால் இன்னைக்கு வேதாத்திரிய வழியில் மிக சிறப்பாக இணைந்திருக்கிறோம். இப்ப மாத்திக்க முடியும். நல்ல பதிவு கொடுத்தா இந்த வினைப்பதிவு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் நம்ம அவங்களுக்கெல்லாம் சாப விமோசனம் கொடுத்தலாம். நாம் உணர்ந்த ஒன்றைக்கு நம் முன்னோர்களுக்கு எப்படி வேதாத்திரி மகரிஷி நமக்கு தீட்சை கொடுத்தாங்களோ, நம் குல வழிபாட்டுல எத்தனை ஆன்மாக்கள் இருந்தாலும் அதை தூய்மை செய்து விட முடியும். நம் கர்மியம் தூய்மையாகும் பொழுது வம்சாவளியில இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு போகும் பொழுது நல்லதுதான் போகும். சோ இப்ப கிடைச்சிருக்கிறது அரிய வாய்ப்பு என்பதனாலதான் இந்த திருப்பி திருப்பி இந்த பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்ப திடீர் மரணத்தினால் ஏற்படக்கூடியது இதுவும் வினைப்பயன் தான். இந்த இடத்துல இப்படி போகணும்னு இருக்கு, என்ன பண்றது? சோ அந்த மாதிரி இருக்கிறது. முழுமை பெறும் மனோநிலை, நல்ல உணர்வு பெற்று துரியாதயத்திலே இருந்து பழகி உடலை விட்ட உடனே இந்த ஆன்மா அங்க நிக்கிற சலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், நேரடியா வான்காந்த களத்துக்கு துரியாத பேரியக்க மண்டலத்துல பயணமாயிடும். இத முழுமை பெரு நிலைன்னு சொல்றாங்க. அப்ப இயற்கை மரணம் அடைந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு அமைதி வேணும். கொள்வதும் ஈவதும். யார் கொல்லி போடுறாங்க? கொள்வது. இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். என் சந்ததியில நானோ என் தலைமுறையோ இது திருமண சடங்களே சொல்றாங்க. என்னால் இந்த சந்ததிகளை ஏற்றுக்கொள்கிறேன். இது தலைமுறையாக தொடரும். என்னால் நிறைவேற்ற முடியாத இந்த பதிவுகளை என் வாழ்க்கை துணை கொண்டு நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன். அப்படியும் ஒழியாத பட்சத்தில் என் சந்ததி வழியாக அதனை நிறைவேற்றுவேன். எது நல்லது கெட்டது, நம்ம இப்ப நல்லது கொடுத்தா நல்லது நிறைவேறும், தீயதை கொடுத்தா பழி வாங்கணுங்கிற உணர்வோடு கொடுத்திருந்தா அது எங்கேயோ பழி வாங்கிட்டு தானே இருக்கும். அப்ப என்ன மாதிரி இந்த கருமையத்தை நாம் வைத்திருக்கிறோம், அது வாழும் காலம் சிறப்பு. சடங்குகள் இதைதான் நம்ம சடங்குகள்ல போட்டு கொடுத்த, இறந்த உடனே டெட் பாடியை வச்சுக்கிட்டு பங்காளிகள் கை கொடுப்பது, உடை போடுவது, வாய்க்கரிசி, உணவு தேவையை பூர்த்தி செய்வது, நெய்ப்பந்தம் பிடிப்பது. அப்ப அவங்க என்ன என்ன இது மொழி அல்ல, உணர்வு. அந்த உணர்வின் வழியாக அந்த கருமையும் தன்னுடைய பதிவுகளை சந்ததிகளுக்கு கொடுத்து விட்டு, அது இது என்ன சொல்றேன்னா, இன்னொரு உடல் எடுக்குமானா எடுக்காது. கறந்தபால் மடிப்புகா. யாரு சொல்ற? சிவவாக்கியர் சொல்றார். கறந்தபால் மடிப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த போன சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா. இறந்த பிற்பாடு இந்த கருமையம் இன்னொரு உடல் எடுப்பதில்லை. ஆனால் இன்னொரு கருமையத்தோடு இணைந்திருந்து வினைப்பதிவை கழிச்சுதான் முடியும். அது நம் சந்ததிகளா, உறவினர்களா, பேர குழந்தைகளா, அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களா, எங்க போய் சேரமோ அந்த வினைப்பதிவும் அந்த கருமையும் ஏத்துக்குதான் வேணும்.
சோ தொடரை நீடித்துக் கொள்ளுகிறோமா, குறைச்சுக்கிறோமா? அதனால இந்த கருமைய தூய்மை என்பதை மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பா சொல்லி வச்சிருக்காங்க. இத முன்னோர்கள் தான் நமக்கு கொள்வதும் ஈவதும் கொல்லி போடுறது. வாங்கிக்கலாம். இறந்த தாய் தகப்பனின் ஆன்மாவை மகனோ மகளோ அல்லது சுற்றத்தார் பங்காளிகள் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கினா அந்த ஆன்மா இது இவங்களுக்கு கொடுத்துரும், இருக்கிறவங்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும், கொடுத்துட்டு தூய்மை ஆயிக்கணும். இந்த உயிரோடு இருக்கிற ஆன்மா அதை வாங்கிக்கணும், கழிச்சுக்கிறது, ஏற்றுக்கொள்வது. இது ரெண்டும் இயல்பா நடந்ததுன்னா ஒரு முரண்பாடு இருக்காது. ஆனால் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எங்க பெற்றோர்கள் நான் சரியா வாழ்ற காலத்துல கவனிக்கல, நான் வெளிநாட்டுல இருந்தேன், அவங்கள பார்க்க முடியல, அந்த ஆன்மா எனக்கு தொந்தரவு பண்ணுமா? அது வேணும்னு செய்யல. ஆனா அவர்களுக்கு உண்டான ஆசாபாசங்கள் இருந்துதானே தீரும். அது யாரை தொடரும்? பிள்ளைகளை தொடரும், இல்லைன்னா பேர பிள்ளைகளை தொடரும். இதுக்கு என்ன சொல்றது? காந்த நிலை அறியாமல் கருமையம் அறிவதோ. கருமையம் கடவுள் நிலை அறிவதனை இந்த காந்தம் என்பதை சொன்ன பேர் அண்டத்தில் உள்ளதெல்லாம் அடைமாற்றம் கண்டேன்கிறாரே. தனித்து எங்கும் பல அண்டம், அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். அப்ப இது எல்லாத்தையும் எல்லாம் ஃப்ரீக்வன்சி மோட்ல வருது. நீங்க என்ன பதிவு பண்ணீங்களோ அதை உள்ளுக்கு பூந்து எடுத்திருந்தோம். ஒரு கித்தார் இருக்கு, லேச கம்பி அதிர வச்சிங்க, அதிருது. இதே வெற்றிடத்தில் கட்டப்பட்ட 2 கம்பிகள், இந்த அதிர்வு அந்த கம்பியில அதிரும். அதுபோல 100 கித்தார் இருக்கு. ஒரு கித்தாரை மட்டும் அதிர வச்சு வெற்றிடத்துல வச்சு அதிர வச்சிங்கன்னா 100 கித்தாரும் அதிரும். சோ எல்லாத்தையும் ஃப்ரீக்வன்சியா மாத்துங்க. மனம் என்பது அலைநிலத்துக்கு கொண்டு போகும். அந்த கருமையத்தில் இருக்கிறது வெண் இருக்கு, அதுல இருந்து வெளியேற அலையியக்கம் இருக்கு, பிரபஞ்ச சக்தியோடு அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி மோட உங்களை டியூன் பண்ணிடும். யூடியூப்ல எத்தனை லட்சம் வீடியோக்கள் இருக்கு. தட்டுன உடனே வீடியோ வருது. உங்க கருவிகள் சரி, ஆனால் நுட்பமாக அலையியக்கம் இருக்கு. சர்வர் எங்க இருக்கு, இது யார் பதிவு பண்ணிருக்காங்க, எங்க ஏறி இருக்கு, உலகம் பூரா அந்த வான்காந்தத்துல பரவி வருது, நம்ம செல்போனை தேடி கொடுத்துருதே. அப்ப காந்த தத்துவம் என்பது அந்த அலைநிலத்துக்கு வந்துட்டா உரியவர்களிடம் கரெக்டா வந்து சேர்ந்துடும். அதே அலைநிலத்தில் இருப்பவர்கள், உயிரோடு இருப்பவர்களும் எல்லோருடைய கருமையும் இணைந்தே இருக்கிறது. உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பவருடைய கருமையும் இணைந்துதான் இருக்கிறது. இறந்தவர்களின் கருமையும் இணைஞ்சுதான் இருக்கு. இப்ப உங்க அலைநீளம் எதுல வச்சுக்கிறீங்க? 14 அலைநீளம் குறைந்த அலைநீளத்துக்கு வந்து விட்டால் பலவினை பதிவுகள் எழாது. வேதாந்திரியத்தில் மிக சிறப்பா நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இது நினைச்சு பாருங்களேன், இந்த கருமைய தூய்மை என்பது எவ்வளவு பெஸ்ட்ங்கிறத. இததான் பயமுத்துறதுக்கு சொர்க்கம் நகரம்னு வச்சாங்க. செத்த பிற்பாடு அங்க போய் எவ்வளவு துன்பப்படுவீங்க அப்படின்னு. அப்ப நமக்கு அந்த கதையெல்லாம் விட்டு வெளியே வந்துடுறோம். உயிர், அதனுடைய அளவு, அதனுடைய ஃப்ரீக்வன்சி மோடு, மனம், புலன்வெளி வெளியேற்றம் அல்லது தொடர்பு கொள்ளும் பொருள் நபர். இது என்னுடைய ரிசர்ச்ல சொன்னேனே, இந்த டிஎன்ஏ என்கிற ரசாயனம் மிக குறுகிய அளவு ஒரு சிங்கிள் கோடானுக்குள்ள இருக்கு. மிக குறுகிய எல்லையான கருமையம் என்பது அந்த டிஎன்ஏ என்கிற ஒரு 3 கோடு, ஏடிசிஜி என்கிற 3 கோடுக்குள் அமையுது. இந்த டிஎன்ஏ என்கிற ரசாயனத்துக்கு வெளியிலிருந்து என்விரான்மெண்டல் சிக்னல் அப்படிங்கிறார் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர். சிக்னல் உடல் மூளை செல்கள் வழியா வரல, நேரடியாக அந்த சிக்னல் டிஎன்ஏவோடு தொடர்பு கொள்ளுகிறது. சமிச்சைகள் அங்கிருந்து வருகிறது, ரியாக்ஷனை இந்த டிஎன்ஏ பண்ணுதுங்கிறாங்க. சமிச்சைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே உடலை விட்ட ஆன்மாக்களின் பதிவு.
அப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் நம்ம உடல்ல இருக்கிற கருமையம் அல்லது டிஎன்ஏ எவ்வளவு நுட்பமா இயற்கை வடிவமைச்சிருக்குன்னு பாருங்க. எதை நோக்கி? இந்த பரிணாம தொடரை ஒரு சிறந்த அறிவாட்சித்தனமிக்க ஒரு தலைமுறையை உருவாக்கணும். அது கல்கி அவதாரம்னு சொல்லுவேன். 10 அவதாரத்துல முழுமைப்பேறு அடைந்த நிலையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அல்லது என்ன தேவையா இருக்கும்? கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லை, துன்பமும் கிடையாது. அதே போல ஆன்மாவுக்கு ஒரு தேவையும் இல்லை, துன்பமும் கிடையாது. ஆனா அது வெளியேற முடியாது. உயிரோடு இருக்கிற ஒரு உடலை அது தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் மகிழ்ச்சி நமக்கு சொல்ற நுட்பமான செய்தின்னு வச்சுக்கோங்க. நம் முன்னோர்கள் என்பது அப்பா அம்மா மட்டுமல்ல, 7 பிறவிகள். 7 பிறவியில உடலை விட்ட அத்தனை ஆன்மாக்களும் நம் கருமையத்தோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாம அவர்கள் ஏற்பட்ட வினைப்பதிவு வேதாத்திரியத்துக்குள்ள கொண்டாந்து சேர்த்திருக்கு. மற்றவங்களால இது விளங்கி முடியாது. ஆவியை பத்தி நிறைய கற்பனை பயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பயம் வேண்டியதில்லை. அப்போ உடலை விட்ட ஒரு படம் ஆன்மா உடலோடு ஒட்டி இருக்கு. எரிச்ச பின்னாடி புதைச்ச பின்னாடி பூமி கவர்ச்சிக்கு உட்பட்டு இருந்தால் ரசாயன மிகுத்த இடங்கள், ஏன்னா இந்த உடல்ல இருந்த ரசாயன அணு அடுக்கு சீர்மை, அதற்கு தகுந்த மாதிரி இடம் அப்படின்னா முருங்கை மரம், புளிய மரம், ரசாயனம் மிகுந்த இடம். நீரோட்டங்கள், ரத்த ஓட்டம் இருந்தனால நீரோட்டம் மிகுந்த பகுதியில் நீர் நிலைகள், இருட்டான பகுதி, இந்த மாதிரி இடத்துல அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பயந்த பொழுது இந்த உடல்ல இருக்க ஆறா விரிவடையும். விரிவடைஞ்சா அந்த ஆன்மா இந்த உடல் தான் வாங்கிக்குது. எந்த பயந்த உடல் உடலில் இருந்து உயிரை வெளியேற்றி அல்லது கோபத்தினால் உடலில் இருந்து உயிரை வெளியேற்றி கொஞ்சம் வேக்கம் கிரியேட் பண்ணுச்சு. இது சக் பண்ணிக்குது அங்கிருந்து ஆன்மாவை. இதுதான் வாங்கிக்கிட்டு தோழிய ஆவிகள் மனிதனை பிடிப்பதில்லை. உயிரோடு இருக்கிற ஆன்மாவில இருக்கிற உயிர் குறையும் பொழுது அதற்கு அருகாமையில் உள்ள வின் என்கிற தொகுப்பு இந்த உடலுக்குள்ள புகுந்துக்குது. இந்த ஒரிஜினல் உயிர் மீண்டும் தெளிவு பெற்றால் அது வெளியேறியே ஆகணும். ஆய் பிடிச்சிச்சு போயிடுச்சு. இதுதான் பேய் ஓட்டுறது. செடேஷன் மருத்துவம் இன்னைக்கு டியூயல் பர்சனாலிட்டின்னு சொல்லுது. என்ன பண்ணுது? காம்போஸ் கொடுத்துரும். மைண்ட் வேலை செய்யறதுக்கெல்லாம் அதே பண்ணும். உடலை தேர்த்துறதுக்கு சத்தான உணவு கொடுப்பாங்க. முற்காலத்துல இதுக்கு சாராயமும் கோழிக்கறியும் கொடுப்பாங்க. சத்தான கோழிக்கறி, சாராயம் மயக்க நிலையில் வைத்திருப்பது. அது ஒரிஜினல்ல கொண்டு வரதுக்கு இல்லாத உள்ளதை ஊக்குவிக்கிறது. அப்படி பண்ணாங்கன்னா தானே வெளியே போயிடும். அல்லது அச்சத்தின் காரணமாக வந்தனால மீண்டும் அந்த அச்சத்தை ஊட்டுறது, அடிக்கிறது, நிறைய விதங்களை கடைபிடிச்சிருக்காங்க. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாத பண்ணாங்களா தெரியாது. ஆனாலும் இந்த முறைகள் எல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. உணர்வு அறிந்தோர் தொட்டு கொடுத்தா அதை வெளியேற்றலாம். எனர்ஜியை உள்ளுக்கு செலுத்தினா அது வெளியே போய்த்தாகும். அதால ஒண்ணும் தன்னுடைய வானத்துக்கும் பூமிக்கு நிக்குது, இருட்டா இருக்குது, கத்துது, அது ஒண்ணுமே இல்லை. அது நம்மளை தொந்தரவு பண்ணலையே. அதனுடைய பதிவுகள் இந்த உடலை இயக்கும் பொழுதுதான் டூயல் ஒரிஜினல்ல இருந்து வேற மாதிரி தெரியுது. இது அவங்களுக்கு ஆவி பிடிச்சிருச்சு அப்படின்னா திடீர் மரணங்களால் ஏற்பட்ட ஆன்மாக்கள். சரி, முழுமை பேர் அடைந்தவர்கள் வேதாத்திரி மகரிஷியோட ஆன்மா எங்க இருக்கு? நிறைய பேர் கேட்கிறாங்க. எல்லாம் பேரியக்க மண்டலத்துல சேர்ந்திருக்கும். என்ன பண்ணும்? அங்கிருந்து தொடர்பு கொள்ளும். அதை எப்படி இவ்வளவு உதவியா சொல்றீங்க? எங்கேயோ ஒரு சாட்டிலைட் அனுப்பிச்சிட்டு ஒரு ஒரு கிரகத்துக்கு அனுப்பிச்சிட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். அதை இங்கிருந்து இன்டியூஸ் பண்ணி தள்ளி விடுறோம். இன்னும் போகட்டும், சுத்தி வரட்டும், வேகத்தை குறைக்கட்டும் அவன் கமாண்ட் கொடுத்தா அது கேக்குது. ரெண்டுக்கு என்ன தொடர்பு? அலையக்கம் தான் தொடர்பு. அதுபோல எவ்வளவு இடத்துல இருந்தாலும் வேதாந்திரி மகரிஷியோட உள்ள கிடக்கை நம் போன்றவர்களை தூண்டுவித்து நல்லதுதானே செய்யுது, கெடுதல் இல்லையே. பல தலைமுறைகளுக்கு நன்மையை செல்லக்கூடிய ஒன்றை வேதாத்திரியம் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப அதுபோல
இந்த உடல் எங்கிருந்தாலும் அவருடைய ஆன்மாவும் இந்த உலக அமைதி என்கிற நோக்கம் நிறைவேறும் வரை அதுக்கு யாரெல்லாம் மனசு கொடுக்குறாங்களோ அதோட இணைஞ்சுதான் இருக்கும். இது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். பல நேரங்கள்ல நம் வாயில் வருகிற சொற்கள் அந்த வார்த்தைகள் நமதல்லன்னு தெரியும். அதே இன்னொரு இடத்துல மகிழ்ச்சி சொல்றாரு, நீங்கள் கோபப்பட்டு இருக்கும் பொழுது முட்டாள்களோடும் முரடர்களோடும் தொடர்பில் இருக்கிறீர்கள் அப்படிமாறு. நீங்க உணர்ச்சி வயப்பட்டுட்டா அந்த அலைநிலத்துக்கு வந்துடுறீங்க. உயிரோட இருக்கலாம், இல்ல செத்து போனவனா இருக்கலாம். அந்த அலையோட தொடர்பு கொள்றீங்க. அப்ப அலையக்க தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை பத்தி தெரியும் பொழுது இன்னைக்கு லேட்டஸ்ட் எத்தனையோ ஆராய்ச்சி ஈடுபடுறவங்க இருக்காங்க. வெண்ணை பற்றி தெரிஞ்சா எலக்ட்ரானிக்ஸ் வந்துடும். ஏன்னா எலக்ட்ரான் அடுத்த ஸ்டேஜ், எலக்ட்ரானுக்கு முன்னாடி போட்டான் போசான் ப்ரீ ஸ்டேஜ். ஸோ நுட்பமா அறிஞ்சிக்க முடியும். ஃப்ரீக்வன்சி இது ஒரு சயின்டிஸ்ட் நிக்கோலஸ் டெல்சா அப்படிங்கிறது சொல்றார், இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிவு உனக்கு வேண்டும் என்றால் நீ அலை நீளத்தை பற்றி இந்த ஃப்ரீக்வன்சியை பற்றி அறிஞ்சிக்கிட்டா உனக்கு எல்லாம் உலகம் வசப்படுங்கிறார். வள்ளுவர் சொல்லுவது போல சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிந்தால் உலகம் உனக்கு வசப்படும். அதே ஒரு மேக்னட்டிசம், மேக்னட்டிக் ஃபீல்டு, ஜெனட்டிக்கல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அடைமாற்றம், அண்டத்தில் அடைமாற்றம் இந்த உடலில் கண்டேன், சக்தி எல்லாம் என் உடலில் கண்டேன். எங்கேயோ நடக்கிறது என்னங்க தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி? அதுக்கு என்ன தொடர்பு? காந்தமே தொடர்பு. அதே மாதிரி கிராவிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இது எல்லாத்துக்கும் விடை தெரியும். இந்த விண் என்பது உயிரை பற்றி ஒரு மனிதன் அறிந்தால் அவன் இத்தனைக்குள்ளும் வர வேண்டும். அதனால இந்த இறப்பிற்கு பின் என்னவாகும் என்பது, இறப்புக்கு பின் இந்த உடலுக்கு இந்த ஆன்மாவுக்கு எவ்விதமான துன்பமும் இல்லை. ஆனால் அந்த பதிவை கழிப்பதற்கு மற்றொரு உடல் வேண்டும். உடலோடு உள்ளுக்கு போயிடலாம், இணைப்பில் இருக்கலாம். நான் எங்கேயோ உட்காந்துட்டு நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, இது இணைப்பு. இணைப்பில் இருக்கலாம், ஆனால் தூண்டப்பட்ட ஒன்று நல்லதா கெட்டதா? அப்ப உங்க உடலை நல்லதா வச்சுட்டீங்கன்னா நல்லதெல்லாம் தூண்டப்படும். உங்களுடைய ஆன்மா ஞானிகளோட தொடர்புல இருக்கும். இல்ல கோவப்பட்டீங்க, கவலைப்பட்டீங்க, புறாமப்பட்டீங்க, இந்த ஆன்மா அதே அலை நிலத்தில் உள்ள ஆன்மாக்களோடு அல்லது பிரசன்ட்ல இருக்க ஆன்மாவோடு தொடர்புலதான் இருக்கும். அதனால இறந்த பின் இந்த ஆன்மாவுக்கு இன்ப துன்பம் உணர்வு கிடையாது. நீங்க எத்தனை தடவை பிறந்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது இது தொடரை தொடருவது ஆன்மா கருமையம்தான். அப்ப அதுதான் உடல் மாறி மாறி உடலை வளர்த்தது. மரம் விதையாவதும் விதை மீண்டும் மரமாவதும் நம் செயல் அல்ல, இயற்கை நடத்துகிற நாடகம். ஏன்னா அந்த அனுபவத்தை பெற்று மறுபடியும் சுருக்கிடுது. போன மரம் என்ன அனுபவங்களே, எத்தனை பூச்சி தாக்குதல், எந்த மழை வேகம், எவ்வளவு வெயில் இருந்து எவ்வளவு சூரிய ஒளி கிடைச்சதோ அந்த அனுபவ பாடத்தை சுருக்கி சந்ததியாக விதைக்கு கொடுப்பது போல இந்த உயிரின் தொடர்ச்சி அடுத்த தலைமுறை கொடுக்கும். நிறைய புனைவு கதைகள் இருக்கு. இந்த உடல் விட்டு ஒரு பாட்டு அத்தனை ஆன்மாவை தான் இருக்கு, இத்தனை ஆன்மா தான் அப்படிலாம் கிடையாது. ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிற 15 குழந்தைகள், 15 கருமையம் தனிதான். அப்ப 2 கருமையத்துக்கு எப்படி 15 வரும்? இயற்கை எடுக்குது, எத்தனை ஜெராக்ஸ் பிரதி வேணுமாலும் எடுக்கும். அது கணக்கெல்லாம் கிடையாது. அது ஒண்ணு கழிக்கலாம் அல்லது நல்லது செய்யலாம், 2 விதமா எடுத்துக்கலாம். அப்ப எத்தனை ஆன்மா? ஆனா அந்த உடலை விட்டு ஒரு படுந்த ஆன்மா மறுபடியும் உடல் எடுக்கல. இந்த ஆன்மாவுடைய தொடர்ச்சி தான் இருக்கும் பொழுதே குழந்தைகளாக, பெற்றோர்களாக இப்படிதான் வரும். அப்ப நம்ம எத்தனை தடவை பிறந்திருப்போம், இறந்திருப்போம். இறப்பை பத்தி ஏன் பயப்படணும்? அந்த மரண பயம் போயிடுது. ஆன்மாவை பற்றி நமக்கு வந்தால் மரண பயம் நம்ம கிட்ட இருந்து போகும். இதுக்கெல்லாம் வழி வைக்கிறது தான் இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும். நிறைய கேட்பாங்க, இந்த குழந்தைங்க கருவிலேயே திருவுடைய குழந்தைகள் ரொம்ப ஜீனியஸா இருக்கு. 3 வயசுல ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் எழுதுறான் ஒரு பையன். இது என்னன்னா, இந்த
கருவுறுகிற நேரம் அல்லது ஏக்கத்தோடு இருக்கிற மனோநிலை, ஒரு தாய் அல்லது தகப்பன் இதற்கு என்ன விடை என்று ஏக்கத்தோடு விடை தெரியாமல் இருக்கிற மனோநிலையில் ஆண் பெண் நட்பு ஏற்படும் பொழுது, கருவுறும் பொழுது இதே போன்ற தன்னால் நிறைவேற்ற முடியாத உடலை விடுகிற ஆன்மா இந்த கருவுக்குள்ள வந்து உட்காருவது, ரொம்ப ஒடுங்கி 2 கருமையம் ஆயிடுது. அப்ப 2 கருமையத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு உடலோடு பிறக்கிற குழந்தைகள் அந்த அறிவாட்சி தரத்தோடு இயங்கும். 3 வயசுக்குள்ள அற்புதமா ஜீனியஸ் சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் இயங்கும். அது வெவ்வேறு துறைகள் இருக்கலாம். மருத்துவத்துறையா இருக்கலாம், கம்ப்யூட்டர் ஃபீல்டா இருக்கலாம், ரசாயனமா இருக்கலாம், ராக்கெட் தத்துவமா இருக்கலாம். எதுலயோ அந்த ஆன்மா எது சேர்ந்திருக்கோ அந்த அறிவாட்சி தரத்தோடு இந்த குழந்தை இயங்கும். 3 வயசுலயே ஆரம்பிக்கும். வித்து முதிர்ந்து வெளியேறுவதற்கு முன் வரைக்கும் இந்த 2 ஆன்மா ஒரு உடல்ல இருக்கும். வித்து முதிர்ந்து ஒரு 12-14 வயசு வரும் பொழுது வித்து முதிர்ந்து வெளியேற்று வேகம் வெளியே வரும் பொழுது 2ல 1 தான் இருக்கும். இந்த உடல் அழிஞ்சிடும், செத்து போயிடும். அதையும் தாண்டி மிக அற்புதமாக அல்லது அதிசயமாக ஏதோ 1-2 ஆன்மாக்கள் நீடித்த காலம் வாழ்வதுண்டு. இது கருமையத்தின் வழியாகவே போய் உட்கார்ந்து கொடுக்கிற இதிலே கருவிலே திருவுடைய குழந்தைகள், ஞானப்பால் உண்டவர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி ஆன்மாக்கள் தொடர்பு கொள்ளும். இது கருவிலே திருவுடையார்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு விஷயம் நமக்கு இந்த ஒரு தத்துவம் புலப்படுத்திருக்குன்னு பாருங்க. இதை மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ கதைகள் சொல்லியிருக்காங்க. மகரிஷி சொல்றது 100 கதையோட 101வது கதையா இதை வச்சுக்கங்க. ஏன்னா அது பிறப்பும் மரணமும் யாரும் உணர்ந்ததில்லை. ஏன்னா தானியங்க இயக்கம் இருந்து மனவிரும்பி இயக்கம் ஆரம்பிக்கும் முன் பிறப்பு ஏற்படுகிறது. தானியங்கி உள்ளுக்குள்ள செல்கள் கூடி கூடி உருவாகி உடலை கட்டிடுச்சு. மனம் அங்க இல்லை. உடலை விட்டு, தாயோட உடலை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அதனுடைய இண்டிவிஜுவல் மனம் என்பது தானியங்க இருக்கு, உடலை கட்டிடுது. ஆனா மனவிரும்பி இயக்கம் அங்க ஆரம்பிக்கிறது உடலை விட்டு வெளியே வந்த பின்னாடித்தான். சோ பிறப்பின் அனுபவம் வந்து யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. மரணமும் மனவிரும்பி இயக்கம் நின்றுவிடும். எப்ப இறக்க உடலை விட்டு இந்த உயிர் சுழற்சி குறைய குறைய எப்படி சொல்ல, ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன்ங்கிறது தூக்கம் வந்துருது முதல்ல. அது போல மனவிரும்பி இயக்கம் நின்றுவிடும். அப்புறம்தான் மரணம் ஏற்படும், மென்குறுக்கு ஏற்பட்டு மரணம் நிகழும். ஆனா மரணம் எப்படிங்கிறதும் பார்த்தவங்க யாரும் கிடையாது. அதனால இந்த கருத்து என்னுடைய உணர்வுக்கு கிடைச்சது, சிந்திச்சு பார்த்ததுல சரியா வருது. நீங்க இதை கதைகளா எடுத்துக்கிட்டனாலும் சரி, அல்லது கருத்தோடு எடுத்துட்டீங்கனாலும் சரி, நோக்கம் என்ன? கருமைய தூய்மை. அது வாழும் காலத்தில் தான் முடியும். இறந்த ஆன்மாவோ இருக்கிற பதிவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குதாமா, கொடுத்தது கழிச்சிட்டு போகும். இருக்கிறவங்க ஏற்கனவே வாங்கியாச்சு, மீண்டும் அதை ஏத்து அதுக்கு தூய்மை செய்யற வேலையை இருக்கிற ஆன்மா தான் முடியும். ஏற்பிகள் குடிப்பிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது இயற்கை வச்சிருக்க வழிமுறை. அப்ப நமக்கு கொடுத்திருக்க அந்த ஆன்மா கருமைய தூய்மை என்கிற ஒரு நல்ல நிலையை தான் அறவழி இயக்கம் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. அப்ப அறவழிகள் இயக்கம் நடக்க நடக்க நமக்கும் நம் குலக்கொடிகளுக்கும், இந்த பாடல்ல சொன்னார் இல்லையா, பிள்ளைகளை வழி வழியாய் பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். நல்ல அற்புதமா வாழுவாங்க. பிள்ளைகளும் பெற்றோரும் வினைத்தொடராம், பேரிணைப்பில் எப்பொழுதும் ஒன்றே ஆவார். இந்த ஆன்மா வேற, அந்த ஆன்மா வேற, அது வேற, இது வேற இல்லை. பதிவுகள் அவ்வளவுதான். எவ்வளவு காலத்து பதிவுகள், எவ்வளவு பதிவு தெரியாது. இந்த பதிவுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான், வேற வேற இல்லை. தொடர்ந்து உடல் அழிவதும் புதுப்பித்துக் கொள்வதும் என நடக்குது ஒழிய ஆன்மாக்கள் அழிவதில்லை. 4 சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அது வரைக்கும் நிகழும். காலம் எவ்வளவு தெரியாது.
லட்சக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம். உடலை விட்ட பிற்பாடு சுலபமா போறதுக்கு துரியாதீத தவம், சாயுஜ்யம், பேரியக்க மண்டலத்துல போய் சேர்ந்துடலாம். சாயுஜ்யம் ஈசம், பிறவா வரம் வேண்டும். பிறவா என்பது இந்த உடலை பற்றி அவங்க பேசல. இந்த வினைப்பதிவு வினைப்பதிவு மீண்டும் யாருக்கும் தொடரக்கூடாது. நல்லதெல்லாம் அவங்க வெளியே கொடுத்தாச்சு. அதனால பிறவா வரம் வேண்டும் என்பது உடல் எடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பதிவின் தாக்கம் எத்தனையோ தலைமுறை தாண்டி வந்திருக்கேன். அத்தனை பதிவுல மோசமான பதிவுகளை கழிச்சிட்டு நல்ல பதிவுகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். இது வந்துட்டா அவங்களுக்கு பிறவி, இன்னொரு பிறவி உடல் எடுக்க வேணாம். ஆன்ம சமநிலை அப்படிங்கிற மனோநிலைக்கு ஆன்ம சமநிலை என்கிற ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. நாமும் அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அமையும் தெரியாது. அது இந்த உடலிலா பிற உடலிலா இந்த வினைப்பதிவை கழிக்கிற வரைக்கும் இந்த ஆன்மாவுக்கு அமைதி இல்லை. அப்பேற்பட்ட அமைதி நிலையை கர்மய தூய்மை என்பதை கொண்டு நம்மை நாம் சீரமைத்துக் கொள்ளலாம். அப்பேற்பட்ட வழிமுறையை அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு எளிமையா கொடுத்திருக்காங்க. புரியும் விதமா தத்துவத்தையும் சொல்லியிருக்காங்க. அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவர்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் அங்கு வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.